வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்ப்பது தமிழ் சினிமாவின் மாபெரும் கலைஞன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கையில் இருந்து அறியப்படாத மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகள் பற்றி பார்க்கலாம். இவைகளை கேட்க நிச்சயமாக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1962 சிவாஜி கணேசன் அமெரிக்கா சென்றார். ஒரே நடிகராக இந்தியாவின் கலாச்சார தூதராக அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி அவருக்கு நேரில் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு தமிழ் நடிகருக்கே முதல் முறை. ஒரு நாளில் 20 மணி நேரம் வேலை. அவர் ஒரு நாளில் 3 படங்களில் நடிக்கக்கூடியதொரு சாதனை. நடிகர் நவராத்திரி படத்தில் ஒரே படத்தில் 9 வேடங்கள். இது இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு சாதனை. ஒவ்வொரு வேடமும் தனித்தன்மையோடு இருந்தது. வெளிநாட்டு விருதுகள் 1960 எகிப்தில் நடந்த திரைப்பட விழாவில் மிகச் சிறந்த நடிகர் விருது பெற்றார். 1995 பிரான்ஸ் அரசு அவருக்கு ஆர்டர் டெஸ் ஆர்ட்ஸ் எட் டெஸ் லெட்ரஸ் என்ற பாராட்டை வழங்கியது. இது உலக அளவிலான கலைஞருக்கு கிடைக்கும் விருது. ஆடியோ ஆட்டோபயோகிராஃபி 2002 அவரின் வாழ்க்கை பற்றி அவர் குரலில் பேசப்பட்ட ஒரு நடிகரின் சுயசரிதம் என்ற புத்தகம் வெளியானது. 80 மணி நேரம் அவர் குரலில் பதிவு செய்யப்பட்ட அந்த புத்தகம் தமிழ் சினிமா வரலாற்றின் ஒரு பொக்கிஷம். 3 நடனங்கள் தெரிந்தவர் சிவாஜி கணேசன். பாரதநாட்டியம், கதகளி, மணிப்புரி போன்ற 3 நடனக் கலைகளில் தேர்ச்சி பெற்றவர். நடனம் அவருக்குள் இருந்த ஆன்மாவை வளர்த்தது. அடுத்து நாம் பார்க்க போறது கொடை வள்ளல் என்றால் எம்ஜிஆரை தான் நமக்கு தெரியும். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்த கொடைகளை பற்றி நமக்கு தெரியாது. அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நடிப்பு என்பது ஒரு பக்கம், ஆனால் மனிதநேயம், சமூகத்தில் செய்த உண்மையான சேவைகள், இவைதான் ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக்கும். சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதராகவும் தன்னலமில்லா தர்ம வீரராகவும் வாழ்ந்தவர். இதோ அவருடைய மறைக்கப்பட்ட செயல்கள். அவர் செய்த செயல்கள் சிலரால் திட்டமிட்டு மறைக்கப்பட்டது. இவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் மதிய உணவு திட்டம் தொடங்க அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் 1 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். 1961 தாம்பரத்தில் காசநோய் மருத்துவமனை கட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். 1960 சென்னையில் பெருவெள்ளம் தாக்கிய போது காமராஜரின் தலைமையில் தனது இல்லத்தில் 1 லட்சம் உணவு பொட்டலங்கள் தயாரித்து வழங்கினார். மேலும் 800 மூட்டை அரிசியும் தந்தார். 1965 இந்தியா பாகிஸ்தான் போர் நிகழ்ந்தபோது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் தனது மனைவி திருமதி கமலா அவர்களின் 400 பவுன் நகைகள் மற்றும் 100 பவுன் தங்க பேனா, மொத்தம் 500 சவரன் தங்கம் நன்கொடையாக கொடுத்தார். கயத்தார் பகுதியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடத்தை தனது பணத்தில் வாங்கி அங்கே கட்டபொம்மனின் சிலையை நிறுவினார். அது இன்று இணைய நினைவு சின்னமாக உள்ளது. 1968 உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தார். மேலும் மாநாட்டிற்கு ரூபாய் 5 லட்சம் நிதியாக வழங்கினார். தனது சொந்த நிலமான கோடம்பாக்கத்தை நலிந்த நடிகர் நடிகைகள் வீடு கட்ட இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்தார். நடிக்க பிறந்த தேவன் என்பது ஒரு பெயர் மட்டும் இல்ல, அது ஒரு பொறுப்பு. அதை கடைபிடித்தவர்தான் சிவாஜி கணேசன். அவரது சமூக பணி, மனிதநேயம் எப்போதும் தமிழர் பெருமையாகவே இருக்கும். நம்மாழ்வார் போல் வாழ்ந்த ஒரு மாமனிதருக்கு இதுவே உண்மையான மரியாதை. நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்ன சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்.